ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பீட்ரூட்டில் எப்படி டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான கூட்டு செய்வதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சாப்பாட்டோட டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், தலை பீட்ரூட்டில் எப்படி கூட்டு செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி தோல் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலை அடுப்பில் வச்சு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்ததை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour அதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரில் நறுக்கி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கணும். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கடலைப்பருப்பையும் அதில் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் அதிலே சேர்த்து மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினதும் அது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 4 சின்ன பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன். நல்லா தக்காளி குழைவாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா அது கொதித்ததும் நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காயும் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் கூட்டு ரெடி. அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.